இந்த மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கு யமராதா சார் வாய்ஸ் வந்து முதல்ல எடுக்க மாட்டாங்க. இந்த நாட்டில் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்படணும் புரியுதா அப்படின்றாங்கன்னா இது டோன் பொம்ம பொம்ம தைய தைய தின்னு தின்னாக்கும் நக்கு தென் வதன் கரே. காமெடியன் காமெடிக்காக பாடும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் பாடகன்னு சொல்லிட்டு இதை பாட வச்சுக்கோ தூக்கி போட்டு மிதிப்பாங்க. யோ பாடி லாங்குவேஜோட வாய்ஸும் பண்ணும்போது ஏற்றுக்கிட்டாங்க. ஞாபகம் சொல்கிறேன் நான் நீ போயிட்டு இருந்தேன் அவன் ஈந்து விட்டான். ஆனால் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ஏன் வழி அது அவருடைய டைலாக் பேசினாலே ரஜினி சார்ன்றுவாங்க. கேப்டன் சார்னா அது ஒரு 3 எடுத்து அடிச்சிருவோம் அதுக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க என்னென்னமோ வாய்க்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு நான் இந்த நாட்டுக்காக எவ்வளோ பண்ண அப்படி எம்ஜிஆர் சார் பண்ண எம்ஜிஆர் சார். இப்போ நான் பண்ணுறது இந்த வாய்ஸு தூக்கிப்படி மிதிப்பாங்க. போதை இருந்தால் கூட கரெக்டாக பதில் சொல்லுவேன். ஸ்டுடியோவில் எல்லாம் இருக்கீங்க குஷ்டினால கரெக்டாக தான் பேசுவேன். எந்த அசிங்கமான வார்த்தை ஒரு இடம் இருக்கணுன்றதுக்காக நான் நிறைய இழந்துட்டேன். குடிகார சீன் எழுதும் போது கோதண்டனை கூப்பிடுங்க இந்த கேரக்டருக்கு அதெல்லாம் நம்மளை ஞாபகத்திலே வராதுன்றதுனால நான் தவிர்த்துட்டேன். மயில்சாமியனுக்கு முன்னாடி என்னை கூப்பிடுறாங்க. வெளி ஷோக்கெலாம் டேட் கொடுத்ததால அதே டேரக்டர் கூப்பிட்றாரு போல. மயில்சாமியன்னா அதை பண்ணார். இந்த சீன் நமக்கு தான் கொடுத்தாங்க, நமக்காக வெயிட் பண்ணாங்க. எனக்கு வந்த சீன் அவர் தான். என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. ஏக்கம் சொல்லுவாங்கள்ல, உங்ககிட்ட ஒரு ஏக்கம் தெரியுதுண்ணே. நான் வந்து அந்த ஒரு விஷயம்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவேன். நீங்கள் வந்ததுலேருந்து நம்ம பேசுகிற வரை எல்லாத்துலேயும் நோட் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஏக்கம் தெரியுது. என்ன ஏக்கம் அது? ஆக்சுவலாக அது இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கா உங்களுக்கு நம்ம சினிமா ரீதியாக? சினிமா ரீதியான அதான் சொல்லணும். எனக்கான ஒரு இடம் இருக்கணுன்றதுக்காக நான் நிறைய இழந்துட்டேன்னா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்போது இப்போல்ல ஆரம்பத்தில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தேன். ஒரு நடிகர் சாயலில் பண்ணியிருந்தேன், நாகேஸ்வர் சாயலில் பண்ணியிருந்தேன். அப்படி ஒவ்வொரு சாயலாக பண்ணிட்டு வந்தேன் நான். அது என்னுடைய அங்கீகாரம் கிடையாதுன்ட்டு அது எல்லாத்தையுமே தவிர்த்தேன். இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது ஸோ அப்படி இருந்தால் கூட சினிமாவில் இந்நேரத்துக்கு ஷைன் ஆகிட்ருப்பேன். அதாவது ஒரு சாயலில் இல்லை, வேறு சில கேரக்டர் என்னை ரொம்ப வந்துச்சு அப்போது நான் பண்ணும்போது. அது வேணான்னு நானாக விட்டுட்டு தான் வந்தேன். இது வேண்டாம் இது இவ்வளோ வேண்டான்னு வந்தேன். அது எது நான் குடிகார கேரக்டருக்கு நிறைய கூப்பிட்டாங்க. எல்லாமே குடிகார கூப்பிட்டாங்கன்னா இவர் குடிகாரருக்கு தான் கரெக்டாக இருப்பான்னு தவிர்த்துருவாங்க. ரியலான குடிகாரராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருவாங்க. இன்னொன்று வந்து குடிகார சீன் எழுதும் போது கோதண்டனை கூப்பிடுங்க இந்த கேரக்டருக்கு அதெல்லாம் நம்மளை ஞாபகத்திலே வராதுன்றதுனால நான் தவிர்த்துட்டேன். நிறைய தவிர்த்துட்டு வந்துட்டேன். அந்த குடிகார கேரக்டரே ரொம்ப தவிர்த்துட்டு வந்ததுனால இப்போ நான் நிறைய வேறு கேரக்டர் பண்ணிட்டேன். ஒருவேளை இதெல்லாம் தவிர்க்காமல் நான் அதெல்லாம் கேரக்டர் எடுத்திருந்தால் இன்றைக்கி சினிமாவில் எனக்கு குடிகாரனாவாக கூட எனக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் போல இருக்குது. அந்த ஏக்கம் இருக்குது. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கிடைச்சதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டோமோ, அது குடிகார கேரக்டர் இருந்தாலும் பண்ணியிருக்கணுமோன்ற ஒரு வலி எப்பயுமே இருக்கும். அது நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் எனக்கு நானே சொல்லி இல்லைடா நம்ம இந்த கேரக்டர் மட்டும் இல்லை எல்லாமே பண்ணோன்றது நம்ம வெயிட் பண்ணோம். அதனால இந்த இழப்பு பரவாயில்ல அப்படின்னு தோணும். என்னதான் பரவாயில்ல சொன்னால் உள்ள ஒரு ரணம் இருக்குல்ல, அது இருக்க தான் செய்யும், அது மாற்ற முடியாது. அது எப்போ மாறும் இல்லைனா ஆறும் நினைக்கிறீங்க? அந்த ரணம் மாறுறதுக்கு எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒன்று மாறிடும். சீக்கிரமே கிடைக்குண்ணே, நான் நம்புகிறேன், ரொம்ப நம்புகிறேன் உங்களை. இழப்பு அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வருவோமே, கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வர்றவங்க எதையுமே இழக்காமல் வர மாட்டாங்க. ஒன்று வேணும்னா ஒன்று இழந்தாகணும். நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயத்தை இழக்கணும். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்க? இப்போ நினச்சாலும் ஃபீல் ஆகும்ல, இதை நம்ம விட்டோமே அப்படின்னு ஃபீல் ஆகும்ல? பொதுவாகவே ஃபேமிலி சைடில் எடுத்துக்கிட்டிங்கனாவே சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பொறுப்பாக வளர்த்துட்டாங்க. ஸோ அப்போது என்னுடைய மகிழ்ச்சிக்கான பெரிய எடுத்துக்கல, எதுவுமே பெருசாக எடுத்துக்கல நான் அங்கே. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்த உடனே எல்லாமே இழக்க வேண்டியிருக்கும். பஸ் என்னென்னா பெருசாக மணி வராது. சீனுக்காக ரொம்ப நம்ம போய் நிறைய பண்ண, அதாவது ஒரு லிக்கர் கேக் வாங்கி கொடுத்து கூட நம்ம சான்ஸ் கேட்க வேண்டியிருக்கும். நாளைக்கு வான்னா வந்து நிற்கணும், மேக்கப் போட்டுட்டு அமுச்சிடுவாங்க வீட்டுக்கு, இன்றைக்கி இல்லை அப்படின்னுவாங்க. 4 நாளுக்கு அப்புறம் இருக்குன்னுவாங்க, அதுவும் ஒரே ஒரு சீன் கொடுத்தா உண்டு. இப்படி வந்து நிறைய இழப்புகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நான் சொல்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, என்னடா அது இதுலேயும் நம்ம இல்லை, நம்ம கையிலையும் எந்த தொழிலும் இல்லை, இதுலேயும் ஷைன் ஆகலை, என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னும் போது பெரிய இழப்பாக நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எனக்கான ஒரு அங்கீகாரம், அதாவது கோதண்டன் ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னால் தெரியும் அப்படின்னு வந்தப்புறம் அந்த இழப்பெல்லாம் பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் அவ்வளோ இழந்து தான் நான் மட்டும் இல்லை,
எல்லாருமே எழுந்து தான் வரணும் பிரதர். இழக்காமல் இதில் வர முடியாது. ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில் எழுந்து தான் வரணும் மெயினாக சொல்கிறேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பிரதர். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வருஷம் எல்லாமே வராங்க. அது 20 காலேஜ் 50 காலேஜ் இல்லை எவ்வளோ காலேஜ்னா இருக்கட்டும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்னா இருக்கும். ஏப்ரல் மாதம் ரிசல்ட் 3rd இயர் ஆர் 4th இயர் முடிச்சுட்டு வெளியே வராங்க, டிகிரி வாங்கிட்டு வராங்க. ஓகே, வந்தாச்சு. இவ்வளோ இன்ஜினியர் அவ்வளோதான். இவங்க போய் ஏதோ வேலை ட்ரை பண்ணுறாங்க. இதுதானே ஒரு டாக்டர் அதே மாதிரி, ஒரு அட்வொகேட் அதே மாதிரி முடிச்சுட்டு வராங்க. சினிமாவுக்கு ஒரு வரமுறை கிடையாது. ஆமாம், யார் வேணால் வரலாம். இந்த படிப்பு படித்தாதான் கிடையாது. நீங்களாக வரலாம், ரெக்கமெண்டேஷனை வரலாம், ப்ரொடியூசர் கூப்பிட்டுன்னு வரலாம், டைரக்டர் கூப்பிட்டுன்னு வரலாம், லைட்மேன் கூப்பிட்டுன்னு வரலாம், கேமராமேன் கூப்பிட்டு வரலாம், அசிஸ்டண்ட் கூப்பிட்டு வரலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலிமா வரலாம், டெக்னீஷியன் மூலிமா வரலாம், டிரைவர் மூலிமா வரலாம், யார் மூலிமா வேணால் வரலாம். அப்போ இதுக்கு ஒரு என்ட்ரிக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு. செகண்டு, ஏப்ரல் மாதம் தான் டிகிரி வாங்கிட்டு வெளியே வராங்கன்ற மாதிரி சினிமாவுக்கு ஜனவரி மாதம் தான்ப்பா எல்லோரும் உள்ள நுழைவாங்கன்னு 365 டேஸுமே இங்கே போட்டி தான். 365 நாள் புது புது ஆட்கள் வந்துட்டு இருக்கும்போது இழப்பு நிச்சயம். ஒரே ஒரு மாமா கேரக்டருக்கு 1 கோடி பேர் உள்ளே வந்தால் 1 கோடி மாமாவை காட்ட முடியாதுல்ல. அப்போ யாரோ ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் தான் அங்கே நிற்க முடியும். அங்கே அந்த ஒருத்தருக்கு தான் கேரக்டர் இருக்குது. அது நீ முன்னாடி வந்தியா பின்னாடி வந்தியா, நீ நல்லா பண்ணுறியா எல்லாம் செகண்டரி தான். அப்படி ஒரு விஷயம் என்று ஆகிறதுனால இழப்பு இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இழப்பு இருக்க தான் செய்யும். அதை தாண்டி ஜெயிச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த 1 கோடி மாமா, அதுக்கப்புறமா டைரக்டர் தெரிஞ்சவங்க, ப்ரொடியூசர் தெரிஞ்சு நிறைய பேசணும். இது மாதிரி ஏதாவது ஒரு பாலிடிக்ஸால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து தவறி போயிருக்கானே? நேரடியாக இது தெரியாது பாஸ் யாருக்குமே. எனக்கு நேரடியாக தெரில. யார் மூலமாக காதுக்கு வந்திருக்கணும், அண்ணா இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுனே, ஆனால் அவர் இப்படி வந்துட்டு இல்லை, அதுக்கு மண்ணை வாரி கொட்டிக்கிறது நான் தான். உண்மையிலேயே அது நான். ஏன் அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, அது என்னன்னா எல்லாத்துக்கும் உங்கள் மேலே நீங்கள் பழியை போட்டுக்கிறீங்க, நான் தான்றீங்களே, அப்படி என்ன நீங்கள்? இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பண்ணி வர்றது கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு நாமே தான் தப்பு பண்ணிப்போம். என்னென்னா, ஒன்று நம்ம இது ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டோம். நமக்கு 2 இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக 2 இருக்கும். எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நீ தான் முடிவு பண்ணணும். நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம், இது அதை விட முக்கியமான இடமா இருந்திருக்கும், மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணது உண்டு. பட் அவங்க எனக்கு கொடுக்காம இல்லை. அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சொல்கிறேனே. அது சொல்லப்போனால் படம் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, மயில்சாமி அண்ணன் பண்ணுறாரு. மயில்சாமி அண்ணனுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு எடுக்கிறாங்க. ஓகே, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்ராட் ஷோ, வெளி ஷோக்கெலாம் டேட் கொடுத்ததால அதே டேரக்டர் கூப்பிட்றாரு போல. மயில்சாமி அண்ணா அதை பண்ணார். ஆக்சுவலாக அவரை மிஞ்சிலாம் நம்ம குடிக்கார பண்ண முடியாது, பட் அவரையே வச்சு பண்ணிட்டாங்க படத்தில். அப்போது இந்த சீன் தேட்டரில் பார்க்கும்போது அருமையாக நிற்குது அந்த சீன். இந்த சீன் நமக்கு தான் கொடுத்தாங்க, நமக்காக வெயிட் பண்ணாங்க. நம்ம வந்து ஈவெண்ட்டு முக்கியம்னு போயிட்டோம். அதனால் வந்து எனக்கு வந்த சீன் அவர் தான் மாற்றி பண்ணிட்டார்லாம் சொல்ல மாட்டேன். இது நான் இழந்தது, நான் முடிவு பண்ண வேண்டியது, நான் பண்ண தவறு. இப்படி பல இடங்களில் இருக்குது. அதான் சொன்னேன், குடிகாரனா நிறைய படங்கள் கூப்பிட்டாங்க பஸ், எல்லாத்தையுமே நான் தானே தவற விட்டேன். அவங்க வந்து வேண்டான்னு அனுப்பலையே. அப்போ என் மேலே தான் நான் பெரிய மனசோடலாம் சொல்லலை. நிதர்சன உண்மை, நான் தான் இழந்தேன். நான் தான் இதை வந்து எதுன்னு டிசைட் பண்ணாமல் தப்பு பண்ணது நான் தான். சில இடங்களில் எனக்கே தெரியாமல் மாறி இருக்கலாம், அது வந்து என் நாலேஜுக்கே வராமல் இருக்கும், அது இருக்கலாம். சில இடத்துல எங்களையும் முள்ளையும் சொல்லுவார், அவங்க எப்போ கேட்டாலும் டேட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. நாங்கள் டேட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அது எப்படியோ உங்கள் காதுக்கு போய் அது ஆகாதவங்க அவங்க எப்போ கேட்டாலும் டேட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி போனது உண்டு. மோஸ்ட்லி எங்களுக்கு எனக்கு நானே பண்ணிக்கிட்ட வேலையாக தான் நான் நினைக்கிறேன். அதை தான் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வரேன். இப்போ ஐயா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னை மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் குடிகார ரோல் பண்ணும்போது நானே ஒரு தடவை நினச்சிருப்பேன், அண்ணன் குடிப்பார் அப்படி அக்குரட்டாக பண்ணுறாரப்பா அப்படின்னு. ஏன்னா அதை கரெக்டாக பண்ணுற விதம் நீங்கள் சொன்னீங்க, மயில்சாமி என்ன மாதிரி ஒருத்தர் பண்ண முடியாதுன்னு. அவர் இன்னும் பெருசாக பண்ணுவார். அந்த ஒரு வடிவேல் சார் காமெடியெல்லாம், அந்த யானை வச்சுருக்க ஒரு படத்துலலாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களை பார்த்து நானே நினச்சிருக்கேன், அண்ணன் சார் கடிப்பார் போல், அதனால தான் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு. இல்லை, நான் குடித்ததில்லை, பட் ஆனால் அது எப்போது அப்சர்வ் பண்ணியிருக்கேன். எடுக்கணும்னு கூட நினச்சதில்லை. குடிக்காரை பார்த்து எப்படி பண்ணுவாங்கலாம் பார்த்ததில்ல. யதார்த்தமாக போகும்போது நம்ம வாழ்க்கையில் குடிக்காரர் நிறைய பேர் பார்க்குறோம். அது என் மைண்டில் ஃபீட் ஆகிருக்கு. உங்கள் பேர் என்ன பிரதர்? டோமினிக். வந்து ரொம்ப அழகாக கேள்வி. நான் வந்து போதை இருந்தால் கூட கரெக்டாக பதில் சொல்லுவேன். இப்போ குடிகாரர்கள்னால் அந்த உண்மையை சொல்லுவாங்கன்னாங்க. அப்போது போலீஸ் விசாரணையில் என்ன பண்ணோம்,
எல்லாருக்கும் ஒரு கோட்டை கொடுத்துட்டு சொல்கிறான்னா சொல்கிற போகிறான், அவனே அடிக்கணும். யோசிச்சு பாருங்களேன். போதையில் இருப்பவன் உண்மையை சொல்வான்னு ஒரு பழமொழி ஃபாரினில் சொன்னாங்க. ஏன்னு சொன்னாங்க, நம்ம நாட்டில் சொன்னால் நம்ப மாட்டாங்க, டூப்ளிகேட்ஸ் அது. சாரி பிரதர், ஸ்டுடியோவில் எல்லாம் இருக்கீங்க, குஸ்டின்னால கரெக்டாக தான் பேசுவேன், எந்த அசிங்கமான வார்த்தை எல்லாம் ஒரு மட்டும் நீ கரெக்டாக பேசுகிறேன்ல, கரெக்டாக தானே பேசுகிறேன். நான் என்ன டிவி நிகழ்ச்சிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, படத்தில் கொஞ்சம் லைட்டாக குடித்தா கூட நான் எப்பவுமே உக்காந்து நின்று ஸ்டடியாக நின்று பேசுவேன். நான் நின்று கேமரா கட்டாயிடுன்ட்டு நான் உட்காந்து பேசுவேன். சாரி பிரதர், தப்பா இப்படி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே, ஆஸ் அ குடிக்காரா நீங்கள் உண்மையாக தான் குடிக்காமல் பண்ணுறீங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஆனால் நானே ஒத்துக்கிறேனே, மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நான் உங்ககிட்டே அதை வந்து உணர்வேன்னு நினைக்கல. இந்த குடிகாரர் கேரக்டர் பண்ணுறப்ப நீங்கள் பேசுகிறீங்களா, இந்த நார்மலாக இழுத்து தான் பேசுகிறீங்க. உங்களோட அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஷோஸ் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமான கெட்டப்ஸ் போடுறீங்க. அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுனா வந்திருக்கு தானே? ஏன்னா என்ன சொல்லுவாங்க, சினிமாவில் தான் உடல் வருத்தி உழைப்பாங்க அப்படின்வாங்கல்ல, அதை நம்ம பேசுவோமே. இல்லை, அது உண்மையிலேயே லேட் நைட் ஆகிடுச்சுன்னா என்ன ஒன்று டோன் மாறிடும். அது டப்பிங்காக இருந்தால் தப்பிச்சுப்போம், ஈவெண்ட்டாக இருந்தால் மாட்டிப்போம். ஏன்னா ஸ்டேஜில் நீங்கள் பேசுகிறது லாஸ்ட் வரைக்கும் கேட்கணும். லாஸ்ட் வரைக்கும் கேட்கணுன்னா பெரிய ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அழுகிறது முகம் தெரியாது. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம அழுகிறது தெரியும், இல்லை சிரிக்கிறது தெரியும், இல்லை நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியும். பின்னாடி இருக்கிறவங்க தெரியாது. அதை நீங்கள் வாய்ஸில் தான் காட்டணும். வாய்ஸ் மூலிமா தான் பின்னாடி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா தான் நான் அழுகுறேன் நினைப்பேன். இங்கே மட்டும் என்னங்க சொல்கிறீங்க ரொம்ப நாளாக நான் பண்ணி அப்படின்னா என் முகத்தை பார்த்து நான் அழுகுறேன்ருவாங்க. இப்படி பின்னாடி இருக்கிறவங்கள அந்த மாதிரி இடத்துல அந்த பிரச்சனை வரும். இன்னொன்று மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். பஸ் எங்களுக்கு மோஸ்ட்லி வராது, ஏன்னா நான் சிங்கர் கிடையாது. குரல் அடிப்பட்ட குரலை வச்சு நான் எங்கே பாடுறது, அதனால் பாடகர் கிடையாது. அந்த வகையில் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கு எமராதா சார் வாய்ஸ் வந்து முதல்ல எடுக்க மாட்டாங்க. டேய் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்து இவனுங்க வருது என்ன, நான் இந்த நாட்டில் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்படணும் புரியுதா, ராக்கெட் ராஜா பண்ணுற இது பண்ணுற எப்படி பண்ணுறவன் அப்படின்றாங்கன்னா இது டோன் போயிடும். உண்மையிலே டோன் போயிடும். அவங்க லாஸ்ட்டாக பண்ணுவாங்க. சில வாய்ஸ்லாம் மேலேயே இருக்கும், அவங்களுக்கு தான் அது கஷ்டம். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு இந்த டைலாக் எடுத்துடக்கூடாது அப்படிலாம் இருக்குது. எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. நான் ஸ்டேஜ்லேயே பாடும்போது கூட கிண்டலாக பாடுறதுனால, அதாவது காமெடியாக பண்ணுறதுனால எனக்கு டோன் போனாலும் பிரச்சனை இல்லை. அது வழக்கமாக ஒரு பாட்டு பாடுவேன், பட் தப்பாக தான் பாடுவேன், சாமி பாட்டு அது. பட் நான் தப்பாக நினச்சிடாதீங்க, அந்த பாட்டை நான் பாடுவேன், காமெடியாக எடுத்துப்பாங்க. பாடுங்க, இந்த பாட்டை கேட்போம். బొమ్మ బొమ్మత తయ్య తయ్య దిన్న దిన్నాకు నాకు దిన్ వదన్ కరే ఉదనక నాకు దినకి తాం తై తై గణపతి నాం కదాం அவர் வாசுவை கரம் பாகிதி திமி 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 மிருதங்கே நவாப்பு நாரங்கிக்கு தாரிக்கு நரி அவர் சரகைய சிவசர்கா திமிக்கிற திமிக்கிற திக்கு தாவ திமிக்கிற தவோட தவோட தர தவா கஜா உதனைக்க நாக்கு தினக்கு தாம் தை தை கணபதி நாம் சதா. இப்படி ஒரு பாட்டு இருக்குது. அது உண்மையிலே இது சாமி பாட்டு. நான் கொஞ்சம் வரிகள் தப்பாக தான் பாடுறேன். என்னென்னா, காமெடிக்காக பாடும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் பாடகன்னு சொல்லிட்டு இதை பாடின வச்சுக்கோ, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. யோ என்ன பாட்டு தப்பாக பாடுற, ரெண்டாவது உன் குரலுக்கு அது கரெக்டா? அது பெங்களூர் ரமணி அம்மாவும் எல்லாரும் அம்மாவும் டோனு ஹையாக பாடுறது, அதை போய் நான் இப்படி பாடினேன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அது டோனு ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன வாய்ஸ்லாம் வரும்? நான் எதுவுமே இப்போ கமல் வாய்ஸ் எல்லாம் ஈஸியாக பேசுகிறாங்களா, கமல் சார் வாய்ஸ் எல்லாம் வருமா? இல்லை, நான் அப்போ பண்ணது இந்த வாய்ஸ் டோனுக்கு தானே இப்போ மிமிக்ரி பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோபோ சங்கர் நிறைய மேடையில் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்க வாய்ஸ்லாம் அந்த மிமிக்ரிக்கான வாய்ஸ் தான். அப்போ அதனால கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது பர்ஃபெக்ட். நான் அந்த ஃபீல்டை விட்டே வெளியே வந்தது காரணம் என்னென்னா, நான் பண்ணும்போது நான் தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் எது பேசினாலும் அக்செப்டட். அதுக்கப்புறம் வந்தவங்களாம் 100% பர்ஃபெக்டாக பண்ணும்போது எனக்கே தெரியுது இது நம்ம கிடையாது, இதுக்கு மேலே நம்ம மக்களை ஏமாற்ற முடியாது, நம்ம வெளியே வந்துடுது. அப்படி வந்தது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் பாடி லாங்குவேஜோடு வாய்ஸும் பண்ணும்போது ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பேச சொல்கிறேன், நான் வேறு நீ போயிட்டு இருந்தேன், அவன் ஈத்து விட்டவன் என்னமா சொல்கிறான்னு பார்த்தா ஏ அப்படின்னா சுள்ளிராஜன் சார் அப்படின்ட்டுருவாங்க. போ
அப்படின்னா ஜனகராஜ் சார் அப்படின்ருவாங்க. கண்ணா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஏன் வழி, அது அவருடைய டைலாக் பேசினாவே ரஜினி சார்ன்றுவாங்க. பாய் பீட்டர் நானும் வந்தது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தலையை ஆட்டிருப்பேன்னா நம்பியார் சார் அப்படின்வாங்க. நான் இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ண அப்படி எம்ஜிஆர் சார் பண்ண எம்ஜிஆர் சார் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் பண்ணுறது இந்த வாய்ஸு தூக்கிப்படி மிதிப்பாங்க. யோ அவன் 100% பர்ஃபெக்டாக அப்புறம் எம்ஜிஆர் சார்லேயே 3 மாடுலேஷன்லாம் பண்ணுவாங்க. குண்டு அடிப்பட்ட அப்புறம் வேறு, அதுக்கு முன்னாடி வேறன்னுவாங்க. சிவாஜி சார் தான் 2-3 வாய்ப்பா என்னப்பா சொல்கிறேன் நான் வந்தது பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அதில் ஒரு 2-3 வாய்ஸ் எடுக்கிறாங்க. கேப்டன் சார்னா அது ஒரு 3 எடுத்து அடிச்சிருவோம் பார்த்துக்க வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னமோ வாய்க்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். அவருக்கும் புரியல எனக்கும் புரியல. உங்களுக்கு புரியுதா மக்களே, உங்களுக்கு புரியுதா அவர் கேட்ட கேள்வியில் நான் பேசுனது புரியுதா? இது வந்து விஜயகாந்த் சார்னா இன்னொரு வாய்ஸ் பேசுவாங்க. இது எல்லாமே வந்து அதான் சொன்னேன், அப்போ காலகட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. இது சும்மா வேணால் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேடையில் பண்ணலாமே தவிர நான் இந்த வாய்ஸ் பேசுவெல்லாம் சொல்லவே முடியாது. உங்களண்ணே அதாவது காமெடியில் முதல்ல வந்து கவுண்டமணி செந்தில் கவுண்டமணி இப்பெல்லாம் பேசணும். பட் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா உங்களை ஒரு நாகேஷ் அப்படிங்கிற ஒரு ரோலில் தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்றைக்காவது அவரை இன்ஸ்பயர் எடுத்திருக்கீங்களா, இல்லை அவர் மாதிரி ஆகணும்னு நினச்சிருக்கீங்களா? முதல்ல நான் பண்ணும்போதே எல்லாருமே நீங்கள் நாகேஷ் மாதிரி பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா ஒன்று உடல் தோற்றம், இன்னொன்று அவருடைய சுறுசுறுப்பு அப்படின்றது. அது அதே மாதிரி அவருடைய டயலாக் நான் நிறைய இடத்துல பேசி காமிச்சிருப்பேன். என்னுடைய குழந்தை வயசில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஆர்னு கட்டி தான் அந்த இது திருவிளையாடல் போட்டிருப்பாங்க. நான் ரொம்ப உன்னிப்பாக அதை கேட்பேன். அது படிப்புலலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் பெஞ்சு நல்லா படிப்பேன்ல, குள்ளமாக இருக்கேன்னு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. அதனால உட்கார அப்போ அந்த திருவிளையாடல் டைலாக்கை வந்து அவ்வளோ லென்த் டைலாக்கை கேட்கும்போது இவ்வளோ பெரிய புத்திசாலி புள்ளையா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைலாக் இப்போவும் நாகேஷ் சார் இது சாயல் வரத்துக்கு காரணம் அதுவாக இருக்கலாம். பிரிக்க முடியாது என்னவோ தமிழும் சுவையும், பிரியக்கூடாது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாது பசியும் பஞ்சம், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது ஈனிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான், ஐயா நீர் போல. இந்த டைலாக் பேசும்போது என்னென்னா நாகேஷ் சாருடைய டைலாக் நான் பேச மாட்டேன். ஏன்னா கூட சிவாஜி சார் பேசுகிறதுனால ரெண்டுத்தையும் நான் பேச முடியாது. என் கூட பண்ணுற ஆடுக்கு டைமிங் எடுக்க முடியாது. டைலாக்கை போட்டுட்டு அந்த டைலாக்கு லிப் சிங்க் பண்ணிவிட்டு அந்த குடுமி போட்டு இப்படி வர்றது இதெல்லாம் பண்ணும்போது நாகேஷ் சார் ஸ்டைல் இருக்கும் அது. அதனால் நாகேஷ் சாருடைய உள்ளே வாங்கி இருப்போன்றது என்னுடைய இது. எந்த நடிகருடைய சாயலும் நகைச்சுவையாளருக்கு உள்ளே தேவைப்பட்டிருக்கும், அல்லது அவங்களே அறியாமல் உள்ளே இருக்கும். அது வெளிப்படுத்துறதுல ஃபுல்லாகவே அவங்கள வெளிப்படுத்தினே உங்களை ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு தான் அவர் நாகேஷ் சாருக்கு நிரப்ப நாகேஷ் சார் தான், அசோகன் சார் நிரப்ப அவர் தான். ஸோ அது எதுவும் அதுடைய சாயல் வச்சுக்கலாம் நம்ம. அப்படி நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும். சொல்லுவாங்க நீ என்ன பெரிய சிவாஜி கணேசனான்னுவாங்க. நடிக்கும் போது எல்லாரையுமே சிவாஜி சார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அப்போது அந்த சாயல் உள்ளே இருக்கும். அது பிரதிபலிப்பு ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அந்த மாதிரி எனக்கு நாகேஷ் சார் பல நகைச்சுவை நடிகர் எல்லாமே பார்க்கும்போது பிடிக்கும். பட் அந்த சாயல் என் மைண்டுக்குள்ளே ஃபீட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தோற்றத்துக்கும் அந்த நடைக்கும் அந்த மாதிரி இருக்கும். உங்களை காமெடின்னு ஒரு சர்க்கிள்குள்ளே அடக்குறாங்களாண்ணே, அதை எப்படி நான் பார்க்குறீங்க? ஒரு காமெடியன், காமெடி ஆக்டர், காமெடி தான் பேசுவார் அப்படின்னு ஒரு சர்க்கிள்குள்ளே அடக்குறாங்கல்ல, ஆமாம், அதை எப்படி பார்க்க? அது வந்து ஆரம்பத்தில் காமெடியனாக போனால் நல்லாயிருக்கும்ன்றது தான் என்னுடைய தாட்டும். அப்படி தான். அதுக்கப்புறம் என்னென்னா காமெடியனில் யூனிக்கான காமெடியனாக போகணும். ஏன் யூனிக்காக போகணுன்னா எல்லாருமே நகைச்சுவை பண்ணுறாங்க, எல்லாருமே மிமிக்ரி பண்ணுறாங்க. அப்போது எல்லாம் பண்ணுறதை இவர் பண்ணுறாரு சொல்லிடக்கூடாதுன்றதுனால நான் அது உள்ள கான்செப்டை வச்சு ஏதாவது கருத்து சொல்லுவோம். நம்ம ஹீரோ கிடையாது கருத்து சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு. ஆனால் ஏதாவது ஒரு கருத்து உள்ளே வச்சுட்டு அதில் காமெடி பண்ணது தான் முதல்ல உள்ளே வந்தது. அப்புறம் என்னன்னா அந்த கருத்து வச்சு காமெடி பண்ண உடனே கருத்தும் காமெடியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் காமெடி பண்ணாவே திட்டுறாங்க. எங்கே இதில் எதுவும் கருத்து இல்லையான்றாங்க. கருத்து மட்டும் சொன்னால் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அந்த காமெடியோட கருத்து சொல்லுன்றாங்க. பட் காமெடியனை தாண்டி ஒரு இடம் போகணுன்றது ஒரு ஆசை இருக்குது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கலன்றது எனக்கு தெரியும். நான் 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்.
இருட்டில் வெளிச்சம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன், பார்வை இல்லாதவரை ஒன்று பண்ணேன். மக்கள் பார்க்கவே இல்லை. நீ காமெடி தானே, உனக்கே இந்த சீரியஸான வேலைன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதோ சொல்லணுன்றதுனால நான் சீரியஸ் கேரக்டரும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் 10 பேர் பார்த்தாலும் போதும், அந்த 10 பேருக்காவது அது எதனா புரியுதா அப்படின்றதோடத்தில். பட் காமெடியன் உள்ள அடக்கிட்டாங்களே தவிர நான் அதை தாண்டி போகணுன்ற ஆசை எனக்குள்ள. ஏன்னா ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆமாம், அதுக்காக நான் முயற்சிகள் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம் கூட நான் அந்த மாதிரி வீடியோஸ் ஏன் போடுறேன்னா, நாளடைவில் பார்த்து இல்லைப்பா இது கூட இந்த ஆள் நல்லா தான் ஏன் பண்ணுறான், காமெடி மட்டும் தான் பண்ணுவான்னு நினச்சேன், இது கூட நல்லா தான் பண்ணுறான்னு அப்படி தேடிட்டு வரும்போது ஏற்றுப்பாங்களோ அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாமே அழுகைனா ஒரே மாதிரி அழுகை இல்லை பிரதர். எல்லா அழுகையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு அழுகையும் வேறு வேறு. ஒருத்தவங்க மௌனமாக அழுவாங்க, ஒருத்தவங்க கதறி அழுவாங்க. அது இல்லாமல் அது வந்து இயக்குனருக்கு என்ன தேவையோ அந்த அழுகை தான் நீங்கள் அழுகணும். உங்கள் அழுகை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இதுதான் அழுகை வரணும் இல்லை, ஒரு இயக்குனர் ஓன்னு கத்தி அழுவேன் இப்படிங்க. அப்போ ஒரு சிலரில் ஐயோ இது ஒருத்தர் கேட்பார், சார் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இது ஒருத்தர் கேட்பார். அப்போது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்னென்னா வேறெல்லாம் நம்மளால் பண்ண முடியும், இதே நம்பிக்கை. நான் பெரிய நடிகன்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுன்றதுனால எனக்கு இது மாதிரி கேரக்டர்லாம் கிடச்சிடாதா, இது ஏதாவது பண்ணிட மாட்டோமா, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடாதான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காமெடி சர்க்கிள்குள்ளே என்னை வச்சுருக்காங்க, எப்போயாவது கொஞ்சம் உடச்சி வெளியே வரணும்னு பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேரில் நிறைய இடங்களில் நிறைய கிரிஞ்சுகள் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களோட கருத்து இல்லைனா அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, சிரிப்பு வருதா, அதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? இல்லை, மோஸ்ட்லி நானும் முல்லையும் சினிமாவே பார்க்க மாட்டோம் பிரதர். படங்களே பார்க்க மாட்டீங்களா? படமே பார்க்க மாட்டோம். நானும் முல்லையும் 2 பேருக்குமே அந்த பழக்கம் இல்லை. மெயின் திங் வந்து படம் பார்க்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு என்னென்னா அந்த சாயல் வந்துருமோன்னு பயம் எனக்கு இருக்கும். பார்த்து அதை இன்ஸ்பயர் பண்ணிடுவோமோ, அது பண்ணிவிடுமோன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். ரொம்ப ரேராக படத்துக்கு போவேன், என்ன ஃபேமிலி கூப்பிட்டாங்கன்றதுக்காக, இல்லை இது மாதிரி ப்ரீவி ஷோ போடுறாங்க வாங்க அப்படின்னா அதுக்காக போவேனே தவிர மற்ற விதத்தில் படத்துக்கு போக மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் அது ஃபீட் ஆகிடும், அதோடைய வெளிப்பாடு எங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஆமாம், அதோடைய வெளிப்பாடு எங்கன்னா காமிச்சிருவோம். அது இல்லாமல் நீங்கள் யூனிக்காக பண்ணணுன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது சாயலை வச்சு வேறு ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீ ஏதாவது தனியாக பண்ணணுன்னா இது எதுக்குமே போகாமல் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். எஸ் அ க்ரியேட்டராக நீங்கள் புதுசாக உருவாக்குனா இதை பார்க்கக்கூடாது. இது க்ரியேட்டருக்கு இதெல்லாம் மைண்டில் போய் ஃபீட் ஆச்சுன்னா அதோடைய வெளிப்பாடு வரும்ன்றது இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களுடைய ஜோனர் வேறு, அவங்களுடைய லைனே வேறு. அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும்ன்றது என்னென்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிடலாம், சிரிக்க வைங்க அப்படின்றீங்களா? சிரிக்க வைங்க மட்டும் இல்லை, அங்கே என்ன தேவை அதை பண்ணுங்க. நீங்கள் கொண்டு போகிற விஷயம், இப்போ நாங்கள் காமெடி பண்ணுறோன்னா நாங்கள் அதையே கொண்டு போய் எல்லாத்துல பண்ணால் கூட இது இங்கே எடுபடுமான்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி இவங்க அந்த ஸ்டாண்டப் ஒரு 40 ரெடி பண்ணி வச்சுட்டு அதையே சொன்னீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியா வந்த அப்புறம் எல்லாத்துலேயும் போட்டு காமிச்சிடறாங்களா, இது அதே தான்ப்பா பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பிரச்சனை. அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு போனால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய இது. ரெண்டாவது, அந்த காமெடிக்கு தாய் யாருன்னே தெரியாது, நான் தான்னுவாங்க எல்லாருமே. நான் தான் இது முதல்ல பண்ணேன், அவர் சொல்லுவார் நான் தான் முதல்ல பண்ணேன், நான் தான். இது ஒரு போட்டியே ஒன்று போயிட்டுருக்கோம் உள்ள. ஆமாம், அதே மாதிரி யார் ரெடி பண்ணாலும் அது எல்லாருக்கும் ஸ்பிட் ஆகிடும். பஸ் அது பாவம் யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. முதல்ல இருக்கிற வேணா அந்த காமெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ 1982 நான் தான் தயாரித்ததுன்னு போட்டு ஒரு வீடியோ வேணால் வச்சுக்கலாம். எப்போ நான் தான்ப்பா போட்டேன் அதே ஒருத்தர் சொல்லுவான், அடுத்த நாள் எடுத்து 1980 அப்படின்னு இன்னொருத்தரும் எடுத்து வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அதில் இருக்கிற விஷயம். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா பெட்டராக இருக்குமோன்னு என் ஃபீல். ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி போகலையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்து நடுவில். ஏன்னா இப்போ இந்த ஸ்டாண்டப் காமெடிஸே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸாக ஒரு பயங்கர குவாலிட்டியாக ஒரு தியேட்டர் ஆடியன்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு பயங்கர ஒரு செட்டப்பாக கார்பரேட்டிவ் செட்டப்பாக ஷோஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கோதண்ட மன்னனை பார்த்தா யூடியூப்பில் உட்காந்து கருத்தும் காமெடிங்கிற ஒரு ஷோ பண்ணுறீங்க, மக்கள் உலகம் அப்படிங்கிற சேனலில். எதுக்கு இப்படி நீங்கள் ஒரு பாதையாக ஒரு எப்படி சொல்கிறது, கமர்ஷியலாக ஒரு கார்பரேட்டிவாக ஏன் அப்படி போகாமல் இப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இதை தாண்டி வெளியே போகணும். அது போகலைன்றது தான் உண்மை. ஏன் தாண்டி வெளியே போகலன்னா இதுவே போதும்ன்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதை தாண்டி போகணும். நீங்கள் எப்போ உடைக்கிறீங்களோ, அதான் சொன்னேன், சினிமாவில் போகணுன்னா நீங்கள் இதை உடைக்கணும். இதை இழந்தால் அது அடையலாம்.
நீங்கள் இது இழக்க தயாராகலன்னா அதை அடைய முடியாது. ஆனால் இழக்க நம்ம பயப்படுறோம். ஏன்னா இது மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி தான் கார்ப்பரேட்டுக்கு சில விஷயங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. ரொம்ப அசிங்கமாக பேசி சிரிக்க வைக்க வேண்டியிருக்கு. டபுள் மீனிங்ஸ் தேவைப்படுது, வல்கர்னஸ் தேவைப்படுது. அப்போது ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக இவங்க ஷோவும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அப்படி எனக்கு பண்ணால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நான் உத்தமன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் உத்தமன் பியூர்லி நான் வந்து அப்படியே கோல்டெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் காமெடியில் அது பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய நினைப்பு. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, நான் என்னுடைய காமெடி எடுத்துங்க எக்ஸாம்பிள். நான் பார்க்கணும், எங்கள் அம்மா அப்பா என் பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும், என் ஒய்ஃப் என் குழந்தை உட்காந்து பார்க்கணும். ஏன்னா அது காமெடி. அதனால் அது சினிமாவில் என்ன வேறு மாதிரி ஒரு வேலை இருந்தால் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தால் நான் பொறுப்பு இல்லை. ஆனால் காமெடியில் வந்து ஏன் வந்து இதெல்லாம் வல்கரை உள்ளே போடுறாங்கன்றது எனக்கு ஒரு வருத்தம் தான். தேவைக்காக எங்கேயோ ஒன்று யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இதுதான் காமெடின்னு பண்ணும்போது நான் எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து நெளியணும், இல்லை என் குழந்தைய ஒய்ஃப் பக்கத்தில் நான் நெளியணும், இல்லை அவங்க நெளியணும். இல்லை வச்சுக்கோ, நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், சேனல் மாற்று, இவன் வந்தால் இட கூடமா பேசுவான் அப்படின்ட்டு போனோம். சேனல் மாற்றினோடனே இந்த வயசானவங்களை பாவம் அம்மா அப்பாவுக்கு எதுக்கு மாற்றுறாங்கன்னு தெரியாது. நல்லா தானே போயிருந்ததுன்னுவாங்க. அடுத்ததான் ஏதோ பேச போகிறோன்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்த்து தொலைன்ட்டு நம்ம எந்திரிச்சு வெளியே போகணும். அதனால் மோஸ்ட்லி இந்த காமெடிக்குள்ளே இந்த வல்கர் டபுள் மீனிங் வரக்கூடாதுன்றது நானும் சராசரி மனுஷன்தான். ஆனாலும் இது வரக்கூடாதுன்னு நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். அதுக்கு தான் வேறு ஜானர் இருக்குது, அதில் பண்ணுங்கன்றீங்களா? அதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்ல மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியில் யங்ஸ்டர் எல்லாரும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக காமெடின்ற பேரில் இது பண்ணால் தான் சிரிப்பாங்க, இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறிச்சின்ற பேரில் அப்படி பண்ணுறாங்க. அதனால் நான் அந்த மாதிரி ஜோனர் உள்ளே போகிறதில்ல. ஏன்னா அவங்கள சிரிக்க வைக்க எனக்கு தெரியல. நாங்கள் ஸ்கிட் பண்ணி தான் ஒரு ட்ராமா பண்ணி தான் சிரிக்க வைப்போம். அப்படி தனிப்பட்டு சிரிக்க வைக்கணும்னு நான் நினச்சாலும் டபுள் மீனிங் உள்ளே போக மாட்டேன். அப்படி போயிட்டு நான் அவங்கள சிரிக்க வச்சேன்னா அது எப்படி ஏதோ ஒரு சேனலில் வரும். அது காமெடி தானே, இந்த ஆள் வந்தால் நல்லா பண்ணுவானேன்னு உட்காந்து பார்த்து அவங்க காரியத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஆள் நல்லா பண்ணுவான் பார்த்தேன், இவனும் மாறிட்டானான்னுவாங்க. அதனால் நம்ம அது உள்ளே போகிறதில்ல. மற்றவங்க அது பண்ணுறாங்க, அதுதான் ஜோனர்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. அந்த ஆட்டோ டிரைவருக்கான அந்த லைஃப் பற்றி பேசினேன், நீங்கள் எப்படி தொடங்குச்சு? அது என்ன மாதிரியான பாடங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தது? இப்போ இல்லை, எங்கே வேலைக்கு போனாலும் காலைல போனால் நைட்டு தான் அனுப்புவாங்க. லீவு கேட்டால் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இது என்ன பண்ணால் நமக்கு வந்து சினிமாவில் நுழைய முடியும்னா பார்ட் டைம் ஜாப் ஆகும். உனக்கு குடும்பம் இது மாதிரி இருக்குது, போய் ஒழுங்காக சம்பாரித்து வேலை வெட்டியை பார்த்து குடும்பத்தை காப்பாற்ற சொன்ன நண்பர்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, நீ நல்லா காமெடி பண்ணுறடா, நீ போனால் ஜெயிப்படா.